குடிடி. இல்லைம்மா, வேண்டாம். குடி. உன் புருஷன்கிட்ட அடி வாங்குறதுக்காக உடம்புல தேவை வேணாம். குடி. ஏய், பொண்ணுகிட்ட என்ன பேசிட்டு இருக்க? பின்னா நம்ம பொண்ணு இப்படி அடிச்சு அமைச்சிருக்கான், அவனை போய் என்னன்னு கேட்கறத விட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கோவம் வரல? என்னடி பண்றது? பொண்ணை பெத்துட்டேன்ல, பொண்ணை பெத்த அப்பனுக்கெல்லாம் கோவம் வரக்கூடாது. இப்போ என் பொண்ணை அடிச்சுக்கின்னு மாப்பிள்ளாட்ட போய் சண்டை போட்டுன்னு வை, என் பொண்ணோட வாழ்க்கை தப்பு நம்ம மேலே தாண்டி. சொன்ன நகையை போட்டிருக்கணும். அதுக்கு இப்படி அடிப்பானா? நம்ம பொண்ணை அடிச்சு நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் மாப்பிள்ளை மண்ணாங்கட்டின்னு பேசிட்டு இருக்கீங்க. ஏய், எல்லாம் எனக்கு தெரியும். இது என் பொண்ணோட வாழ்க்கை. அவசரப்பட்டு எந்த முடிவும் நான் எடுக்க முடியாது. முதல்ல பணத்தை பட்ட வழியை பார்க்குறேன். நகையோட பொண்ணை கூட்டு போய் அவன் வீட்டு முன்னாடி நின்னா அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல. மா, காஃபி. என்னம்மா, நீங்க சீக்கிரமே எழுதிட்ட போல. சும்மா இருங்கப்பா. ஏண்டி, என்ன டைம் ஆச்சு? என்ன குழந்தை நினைப்பா? போகிற மாமியார் வீட்டில் இதே மாதிரி பண்ணிடி, உன்னை ரொம்ப மெச்சுக்குவாங்க. மா, எல்லா அம்மா மாதிரி நீயும் பேசாதம்மா. நான் கல்யாணம் பண்ணி போகிற வீட்டில் என்னை ராணி மாதிரி பார்த்துக்கணும். என் புருஷன் என்னை தாங்குன்னு தாங்கணும். என் மாமியார் நானே போய் ஏதாவது வேலை செஞ்சா கூட, ஐயோ நீ ஏம்மா இதெல்லாம் செய்கிற, நீ என் வீட்டு மருமகமான்னு சொல்லணும். அப்படி ஒரு குடும்பமாக பார்த்து கட்டி வைங்க. என்ன பண்ணலாம் சொல்கிறது? கட்டி வச்சா போச்சுமா. சீக்கிரம் கட்டி வைக்கணுக்கா. இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிட்டேன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன். டேய், அதை போட்டுட்டு மேலே துணிக்காய போட்டிருக்கேன், அதை போய் எடுத்துட்டு வா போ. என்னம்மா அவசரம்? பையன் தானே, மெதுவாக பண்ணால் போகுது. அட நீ வேறக்கா, முன்ன மாதிரிலாம் வீட்டு வேலை செய்ய முடியலை. வீட்டு வேலையை செய்கிறதுக்கு இதோ இவனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அதை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படியும் பொண்ணு வீட்டில் நகை போடுவாங்க, அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு போட்டும். தெளிவாதாம்மா இருக்க நீ நடத்து. உன் சொந்தத்தில் பொண்ணு இருந்தாலும் சொல்லு, நல்ல நகை நட்டு போடுறது மாதிரி பார்த்து சொல்லு. என் சொந்தத்தில் இருந்தால் முதல்ல உனக்கு தாம்மா சொல்லுவேன். சரி, நான் வரேன். 11 மணிக்கே வர, நீங்க லேட் ஆயிடுச்சு போல. ஒரே வெயில், டிராஃபிக் வேற, நமக்கு வெயில் ஒத்து வர மாட்டேங்குது. சரிங்க சரிங்க, பொண்ணை வர சொல்லு. சரி சரி சரி. அம்மா ஈஸ்வரி, பாப்பா அழைச்சிட்டோம்மா. இவ தாங்க என் ஒரே பொண்ணு, ரொம்ப செல்லமாக வளர்த்திட்டோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இனிமே உங்க பொண்ணு என் பொண்ணு மாதிரி. உங்க பொண்ணை வெளியே கொடுத்துதான் நினைக்க வேண்டாம், பக்கத்துல சொந்தக்கார வீட்டில் இருக்கதான் நினைச்சுக்கங்க. உங்க பொண்ணை நம்பி கொடுங்க, என் பையன் நல்லா பார்த்துக்குவான். அப்போ மற்ற விஷயங்கள்லாம் பேசிடலாங்களா? கண்டிப்பா. ஏங்க நீங்க இருங்க, இங்க வாருங்க. உங்க பொண்ணுக்கு இவ்வளவு போட்டு அனுப்புங்கன்னு கேட்குற அளவுக்கு நாங்க மனச்சாட்சி இல்லாதவங்க இல்ல. உங்களால எவ்வளவு போட முடியுமோ அதை கௌரவமா போட்டு அனுப்புங்க. அது கூட எங்களுக்காக இல்ல, எல்லாம் உங்க பொண்ணுக்காகத்தான். ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு இருக்குது ஒரே பொண்ணு, என் உழைப்பு எல்லாமே அவளுக்கு தான். அவளுக்கு மிஞ்சினது தான் எங்களுக்கு. எங்கள் சக்திக்கு 80 நகை போட்டுரும், மற்ற சீரண்டமோ எல்லாம் கரெக்டாக செஞ்சு கொடுத்துரும். ஏங்க அது சொல்லிடுங்க. சொல்கிறேம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன விஷயம் சொல்லுங்க. எங்களுக்கு ஒரேடியாக 80 சவரன் போட முடியாது. முதல்ல 50 சவரன் கல்யாணத்துக்கு போட்டுறேன், பின்னால் தீபாவளி பொங்கல் அது வரும்போது மொத்தம்லாம் சேர்த்து போட்டு விட்றேன். என்ன சரிதானுங்களே? சரி பரவாயில்ல, விடுங்க, அதுல என்ன இருக்கு. ஆனா நீங்க போட்டுருவோம் நம்புறோம். எனக்காக இல்லைங்க, எல்லாம் உங்க பொண்ணுக்காகவே. அப்புறம் என்ன, உடனே கல்யாணத்தை பண்ணிடுவோம். சரிங்க. ஏண்டி நீ பாட்டில் உங்க இஷ்டம்னு சொல்லிட்ட, கம்மியா போட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்ப? ஏங்க நீங்க வேற, இது எல்லாம் ஓப்பனா கேட்க முடியாது. கேட்டாலும் வேலைக்காவது. எப்படி பேசணும் தெரியும், போங்க. ஏடா பாக்குற? ஒன்றும் இல்லைம்மா. போடா, கார்ல ஏறுடா. சுமித்ரா, சுமித்ரா, எங்க போய் தொலைஞ்சா இவ? சுமே, ஓ இவ
வீட்டுக்கு போன் பேசிட்டு இருக்காளா? அதானே இவ பேசலனா தானே ஆச்சரியம். இவள சுமித்ரா, எவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்கிற? எப்ப பார்த்தாலும் போன் பேசிட்டே இருப்பியா? வீட்டுல வேற வேலை இல்ல உனக்கு? அத்தை, அம்மாட்ட பேசிட்டு இருக்கேன். அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியா? எனக்கு தெரியாதுல்ல, அதான் கத்திட்டேன். சரி நீ பேசிட்டு வா. என்ன? ம். ஹலோ. சொல்லுமா. சொல்லு கோமலா, எப்படி இருக்கிற? சரி சரி சரி. ஏன் மருமகளா? ஏன் மருமகளா? அவளுக்கு என்ன, நல்லா இருக்கிறா. இந்த சாரதா விட்டு மருமகளுக்கு என்ன குறை இருக்க போகுது? ஆனா என்ன, அவங்க வீட்டில் சொன்னதே ஒன்றும் செய்யாம இருக்கிறாங்க. பாவம், அவங்களுக்கு என்ன கஷ்டமோ பண்ணிருவாங்க. இதெல்லாம் எனக்காகவா கேட்குறேன்? எல்லாம் அந்த பொண்ணுக்காகத்தான் கேட்குறேன். சரி கோமலா, நான் வைக்கிறேன். என்ன வை. அப்பா, காஃபி எடுத்துக்கோங்க. அம்மா, நீங்களும் எடுத்துக்கோங்க. என்னம்மா, காஃபி டிஃபன் சாப்பிட்ற நேரத்துலயா கொடுப்ப? சாரிம்மா, இன்னைக்கு பீரியட்ஸ் ஆயிட்டேன், அதான் காலையில எஞ்சிக்க முடியல. என்ன சுமி, இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற? என்னமோ உனக்கு மட்டும்தான் ஆகிற மாதிரி. நைட்டில் மொபைலை நோண்டாம சீக்கிரம் தூங்கணும். அப்பதான் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு வேலையில பார்க்க முடியும். சாரிம்மா, இன்னும் சீக்கிரம் எஞ்சிக்கிறேன். சரி போ, அவனை காப்பியை கொடுத்து எழுப்பு. விட்டா நாள் பூரா தூங்குவான். என்ன பிள்ளையோ. ஏண்டி அந்த பிள்ளைய போட்டு சும்மா நோண்டிட்டே இருக்க? சும்மா இருங்க நீங்க. என்னமோ போ. அம்மாடியே, மா. துணி வைக்கிறியா? ஊர்ல எல்லாம் எப்படிமா இருக்காங்க அம்மா அப்பாலாம்? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. சரிடா. அப்புறம் மீத ஒரு நகையெல்லாம் போடணும்னு சொன்னாங்க, அதை பத்தி பேசவே இல்லை. என்னன்னு கேளுடா. பண்ணுவாங்கம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களே ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. என்னம்மா, அதுக்கு நம்ம என்னம்மா பண்றது? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இது மாதிரி கஷ்டம் வர்றது சகஜம் தானே. அதுக்காக சொன்னதை செய்யாம இருந்தா நல்லாவா இருக்குது? சுமே, இந்த வாரு இது கூட நானா கேட்கலாமா? நம்ம சொந்தக்காரங்களாம் ஒரு மாதிரியா பேசுறாங்கம்மா. அப்புறம் உன் குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? சீக்கிரம் போட சொல்லு. என்ன? சரி, சீக்கிரம் துவைச்சிட்டு வா. சொல்லுமா. என்னம்மா பண்றீங்க? படுத்துட்டு இருக்கேன்டா. ஏம்மா, என்னாச்சு? கொஞ்சம் உடம்பு முடியலடா. ஹாஸ்பிட்டல் போகலையா? இல்லைடா, 2 நாள் அதே சரியா போயிடும்டா. ஹாஸ்பிட்டல் போனால் 1000-2000 செலவாகும், அதான் போல. சரி, அப்பா எங்கம்மா? ஹாலில் தான் இருக்கிறடா. கூப்பிட்டா? இல்லைம்மா, வேண்டாம், நான் அப்புறம் பேசிக்கிறேன். நான் அவரை கேட்டேன்னு மட்டும் சொல்லுமா. சரிடா. வைக்கிறேன். ஓகேம்மா, பத்திரம். ஏங்க, பிஸ்னஸ் பண்ணுறேன்னு நகையெல்லாம் அடகு வச்சுங்க, சீக்கிரம் மீட்டு தரேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? நான் என்ன பொட்டி கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன்? பிஸ்னஸ் டி, மெதுவாக தான் வரும். எங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று சொன்னாங்களே. சரி, உங்கள் வீட்டில் போடுறேன்னு சொன்ன நகையை போட்டாங்களா? இல்லைல்ல. போய் முதல்ல அவங்க கிட்ட கேளு. சொன்னது செய்ய வக்கில்ல, அதை விட்டு என்கிட்ட கேட்க வந்துட்டா. இப்போ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? உங்க வீட்ல மட்டும் என்ன சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்களா? வரப்ப என்ன சொன்னாங்க உங்க அம்மா? எல்லாம் உங்க பொண்ணுக்கு தான், நாங்க எதுவும் வாங்க மாட்டோம்னு சொன்னீங்க. ஆமா, எனக்கு தானே நகையை கொடுத்த. எங்க அம்மாவை போட்டு திரிஞ்சிட்டு இருக்காங்க. ஹோ,
புருஷன் எனக்கே உன் நகையை கொடுக்க இவ்வளோ யோசிக்கிறியா? யாருக்கு தெரியும் என் நகையெல்லாம் யாரு வித்து தின்னான்னு? என்னடி ஓவரா பேசுற? போ, முதல்ல உங்க வீட்டில் சொன்ன நகையை வாங்கி போடி. தப்பு தான் சம்மந்தி. சொன்ன மாதிரி நகையை போட்டிருக்கணும். கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாமல் போயிடுச்சுங்க, அவ்வளோதான். அதுக்காக என் பொண்ணை கை நீட்டிருக்க வேண்டாம். நான் பழசெல்லாம் பேச விரும்பலை. சொன்ன நகையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் இதுக்கு மேலே என் பொண்ணுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. பிடிங்க சம்மந்தி. பா, ஒரு நிமிஷம். அதை இங்க கொடுங்க. ஏம்மா? கொடுங்கப்பா, சொல்றேன். இப்ப சொல்றேன்டா, நீ எனக்கு வேண்டாம். இது ஏன் தெரியுமா நீ என்ன அடிச்சப்பவே உன்கிட்ட சொல்லல? சொல்லியிருந்தா நகைய கேட்டனாலதான் இப்படி சொல்றான்னு நினைச்சிடக்கூடாதுல, அதனாலதான். இந்த நகையை உன்கிட்ட கொடுத்துட்டா மட்டும் நீ எனக்கு நல்ல புருஷனா இருந்துருவியா? பொண்டாட்டிய முதல்ல பொண்டாட்டியா பாருங்கடா, இன்வெஸ்ட்மெண்டா பார்க்காதீங்க. பா, கட்டின புருஷன் என்ன கொடுமை பண்ணாலும் அதை சகிச்சுட்டு அவன் கூட வாழ்றனால அந்த பொண்ணு நல்லா வாழ்ந்துருவான்னு அர்த்தம் கிடையாதுப்பா. தனியா வாழ்ந்தாலும் சுயமரியாதையோட வாழணும்ப்பா, அது போதும். பொண்ணுங்களுக்கு தேவை புருஷன் இல்லப்பா, மரியாதை, சுயமரியாதை. வாங்கப்பா, போலாம்.